ஹாய்ங்க, எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னா ஸ்ரீ தர்ம முனீஸ்வரர் கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்க போகுதுங்க. கும்பாபிஷேக நேரத்தில் மழை பெஞ்சா எவ்வளோ பெரிய விசேஷம்னு உங்களுக்கு தெரியுமா? வருண பகவானோட ஆசீர்வாதத்தோடு நடந்த இந்த கும்பாபிஷேகத்தை தான் ஃபுல் நிகழ்வாக எடுத்திருக்கிறேன். இவ்வளோ கூட்டம் எல்லாம் சிங்கப்பூரில் இங்கே மட்டும்தாங்க பார்க்கலாம், வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. சாப்பாடை பார்த்ததுக்கப்புறம் தான்ப்பா முகத்தில் கொஞ்சம் சிரிப்பே வருது. இந்த வீடியோ மூலமாக முனீஸ்வரரோட கும்பாபிஷேகத்தை பார்க்குற அவங்க எல்லாருக்குமே அவரோட அன்பும் அருளும் எப்பவும் கிடைக்கணும் அப்படின்னு நான் வேண்டியிருக்கிறேன். மணி இப்போ 6 மணி ஆச்சு. காலங்காத்தாலே இவ்வளோ சீக்கிரமாக அலாரம் வச்சு ஏன் போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி கும்பாபிஷேகத்துக்கு போய் ரொம்ப அனுபவப்பட்டிருக்கிறேன். அதனால் இந்த வாட்டி வந்து சீக்கிரமாகவே போவோம் அப்படின்னு கிளம்பி போயிட்டுருக்கிறேன். இந்த கோயிலுக்குமே நான் இதுவரை போனது கிடையாது, மொதல் வாட்டி தான் நான் போகிறேன். இப்போ கூகுள் மேப்பில் போட்டு தான் லொக்கேஷன் பார்த்து போகிறேன். ஒரு க்ரீன் லைன் எம்ஆர்டி எடுத்து அப்புறமா ஒரு எல்லோ லைன், அப்படி இல்லைன்னா ஒரு ரெட் லைன் எடுத்தால் அங்கேருந்து திரும்ப பஸ்ஸில் போகணும். கொஞ்சம் தூரம் தான், பக்கம் கிடையாது. ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க வர்றதுக்கு. இது செராங்கோன் எம்ஆர்டி ஸ்டேஷன். இங்கேருந்து 310-15 பஸ் வரும் அப்படின்னு தான் இங்கே கிளம்பி வந்தது. ஆனால் சரியான கூட்டங்க, ஏற முடியவில்லை. பஸ் ஃபுல்லாக ஆயிடுச்சு, இறக்கி விட்டாங்க. வேறு பஸ்ஸில் போயிட்டு ஒரு 5 நிமிஷம் கூட நடந்து போகிற மாதிரி பார்க்கலாம். இதுனா கோயில் பக்கம் போகும். அடுத்த ஒரு பஸ் வெயிட் பண்ணி பார்த்தேன், அப்படியே தான் இருந்துச்சு. அப்புறம் சரி வேறு பஸ்ஸில் ஏறி நடந்து போயிட்டேங்க. ஒரு வழியாக பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்கி நடக்க ஆரம்பிச்சாச்சு. ஆனால் அந்த பஸ் இன்டர்சேஞ்ச் உள்ள இருக்குது, அதுக்குள்ளே போயிருந்தால் கொஞ்சம் ஈஸியாக வந்துருக்கலாம் போல இருக்குது. தெரியாமல் பஸ் ஸ்டாப்பில் வந்து வெயிட் பண்ணதுனால தான் பஸ் எல்லாமே ஃபுல்லாக இருந்துச்சு. குறிப்பாக இந்த மாதிரி பஸ் எல்லாம் ஃபுல்லாக ஆகிற சீன் எல்லாம் எப்போ நடக்குன்னா இந்த மாதிரி நம்மளோட கும்பாபிஷேக நிகழ்வுகள் தான். இன்னும் மேடே வேறு எல்லாருக்குமே லீவ் ஆனதுனால கூட்டம் வேறு லெவலில் இருக்க போகுது. வாங்க பார்ப்போம். எங்கள் அப்பா நினச்ச மாதிரி தாங்க, இங்கேயே பேரிகேட் போட்டு எல்லோரையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த கோயில் வந்து ஃபுல்லாகவே வீடாக இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாகவே பில்டிங்காக இருக்கிறதுனால ரொம்ப இட வசதி கம்மியாகவே இருக்குது. இங்கேயே வெயிட் பண்ண சொல்கிறாங்க. கோயில் கோபுரமே தெரியல, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஐயோ, சீக்கிரமாக வந்திருக்கலாமோ. பெரிய ஒரு எல்இடி டிவி மாதிரி வச்சுருக்காங்க நிறைய இடத்துல டிஸ்பிளே, அதில் நல்ல கிளியராக இருக்குது. சரி, அதில் பார்க்கலான்னு பார்த்தா போகவே முடியல, அந்த ஏரியாவும் பயங்கர கூட்டமாக இருக்குது. அடவா, நீ தான் காப்பாற்றனா. எவ்வளவோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டேங்க, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. கோயில் கோபுரம் கூட தெரியலைன்னா பார்த்துக்கோங்களேன். இதுக்கு மேலே கடவுள் மேலே பொறுப்பை கொடுத்தாச்சு, உன்னை நம்பி வந்துட்டேன், நீ தான் இதுக்கு மேலே என்னை வந்து காப்பாற்றணும், எனக்கு வந்து கலசம் பார்க்கணும், அதாவது கோவிலோட கோபுரம் அதாவது எனக்கு காமி அப்படிங்கிற மாதிரி தாங்க நடந்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா ஒரு வழியாக ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். அந்த கடவுளே காமிச்சு கொடுத்தாரு. ஸ்ட்ரெயிட்டாக வந்துன்னு பார்த்தா அதை பார்த்தீங்களா, அந்த கோயிலோட அந்த கோபுரம் உச்சி நமக்கு தெரிஞ்சிச்சு நல்லாவே. அவனை மிஞ்சின சக்தி இருக்கா, காமிச்சு கொடுத்துட்டாரு. கும்பாபிஷேகம் நேரம் நெருங்க மழை வர ஆரம்பிச்சிருச்சுங்க. யாருமே நகரில், எல்லாருமே என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, அது கடவுளோட ஒரு ஆசீர்வாதம், அந்த புனித நீர் வந்து நம்ம மேலே படுறதுக்கு கடவுள் கொடுக்குற ஒரு அருள் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க நிறைய பேர். இன்னும் கொடையை ஓப்பன் பண்ணவங்கிட்ட எல்லாம் சண்டையை போட்டாங்க, கொடையை சுருக்கிடுங்க, கடவுளோட ஆசீர்வாதம் அவங்க மேலே படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இருந்துகிட்டே கண்ணால் பார்த்தோம். என்னோடய மொபைலுக்கு அவ்வளோ ஜூமிங் கெப்பாசிட்டிலாம் கிடையாது. நான் 1-2 வீடியோலாம் வெளியே இருந்து எடுத்து நான் இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள், அந்த கும்பாபிஷேக நிகழ்வை. கும்பாபிஷேகத்தை நல்லபடியாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா சரி இங்கிட்டு சாமி கும்பிட கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சரியான கூட்டங்க. 11 மணிக்கு மேலே தான் கோயிலுக்குள்ளே விடுவாங்களாம். ஏன்னா உள்ளே இருக்கிற அந்த அபிஷேகங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் விடுவேன்னு சொன்னாங்க. சரி போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வந்தா அது ஒரு 7 கிலோமீட்டருக்கு சாப்பாடு கியூ கிடக்குங்க. அப்படி ஒரு வழியாக சாப்பாடு பந்தல் பக்கத்தில் வந்துட்டாங்க. நான் கூட என்ன நினச்சேன்னா, இப்படி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இருக்காங்களே, இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு என்ன அந்த முன்னாடியெல்லாம் கோயிலில் கொடுக்குற மாதிரி பை மாதிரி போட்டு கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் இங்கே வந்தேன். இங்கே போகிற வழியிலையுமே நல்ல கூட்டம் தாங்க. கரெக்டாக எல்லாமே பிளான் பண்ணி நிறைய பேரை வச்சு அரேஞ்ச் பண்ணி விட்டுருக்காங்க, ஆளுங்களை எதுவும் நெரிசலில் இதாகாத அளவுக்கு. அப்புறம் போகிற வழியிலே வந்து நமக்கு வந்து விபூதியெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க, பிரசாதம். ஏன்னா நம்மளால் உள்ள வரைக்கும் போக முடியலை அப்படிங்கிறவங்களுக்கு இங்கேயே கொடுத்துட்டு இருந்தாங்க. நல்ல விஷயந்தாங்க இது உண்மையிலே. ஏன்னா கோயிலுக்கு போயிட்டு ஒரு நெத்தியில் ஒரு திருநீர் கூட போட முடியலைங்கிறதெல்லாம் ரொம்ப மனசுக்கு சங்கடமாக இருக்குல்ல. அதுக்காக எல்லாருமே பொறுமையாக லைனில் வெயிட் பண்ணி தான் சாப்பிட போயிட்டு இருந்தோம். ஆனால் உள்ளே போய் பார்த்தா சரியான ஆச்சரியங்க, வாழை இலை போட்டு சாப்பாடு போட்டாங்க இங்கே. ஐயோ, எனக்கு இருந்த மொத்த கவலையுமே மறந்து போச்சுங்க ஒரு செகண்டில். எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாழை இலை சாப்பாடு. என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் ஊர்லெலாம் ஒரு கோயில் விடாமல் சாப்பிட போவேன். நல்ல சாப்பாடு, வாழை இலை போட்டு வடை பாயாசத்தோடு, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பருப்பு பாயாசம் வேறு சொல்லவாங்க வேணாம். நிறையா ஊற்றுங்க, சாம்பாரை ஊற்றுங்க, இன்னும் ஊற்றுங்கன்னு கேட்டு தான் வாங்கி சாப்பிட்டது. இன்னொன்று வந்து அந்த டேபிள் இருக்குல்ல, ஒரு
20-30 பேர் இருக்கிற மாதிரி ஒரு டேபிள் இருக்குது. அதில் ஒரு 10 பேராச்சும் நிற்கிறாங்க நமக்கு சப்ளை பண்ணுறதுக்கு. அதாவது நம்ம ஊரில் எல்லாம் பந்தியில் நின்றுக்கிட்டு வேணுமா, இன்னும் வேணுமா, இது வேணுமா, அது வேணுமான்னு கேட்டு கொடுக்குற மாதிரி இவ்வளவு கூட்ட நெரிசலில் எப்படிங்க ஒருத்தங்களால் பண்ண முடியும்? எனக்கு பயங்கர ஷாக்கு. எல்லாருமே கையெடுத்து கும்பிடணும் போல் இருந்துச்சுங்க. எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்துச்சு, ப்ளஸ் ஆச்சரியமாக இருந்துச்சு. அதெல்லாம் பெரிய விஷயங்க. லட்சக்கணக்கான ஆளுங்களை எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவங்க தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஒரு ரோவில் வந்து ஒரு 10 பேராக சப்ளை பண்ண நிற்கிறாங்க. பக்கா வேறு லெவலுங்க. அப்பா, யார் இதிலெல்லாம் இன்வால்வ் ஆகியிருந்தீங்களோ எல்லாருக்கும் முனீஸ்வரரோட 100 முழு ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள நான் நினச்சிட்டு வந்தேங்க. வயிற்றுக்கு பசிக்கு சாப்பாடு போட்டிருக்கீங்க பாருங்கள். அது உட்கார வச்சு போதுமான்னு கேட்டு சொல்லிகிட்டே போவேங்க. பசின்னா என்னென்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் சரியா ஒரு பருக்கை சோறு கூட மிச்சம் வைக்காமல் வாழை இலையே அப்படியே வலிச்சு நக்கிட்டோம். சரியா அப்பா, சரியான சாப்பாடுங்க. இதுக்கு மேலே நீ கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிட போகணும். அதுதான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மழை வேற தூருது. இங்கே பக்கத்தில் எங்கேயாச்சும் ப்ளோக்கில் வந்து ஒரு தூக்கத்தை போட்டுட்டு ஒரு 2 மணிக்கு மேலே எந்திரிச்சு கூட்டம் குறைஞ்சதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒன்றும் முடிவு பண்ணலை. சரி பார்ப்போம், உட்காந்து வீடியோ எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஏதாச்சும் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்படியே எங்கே படுத்து ஒரு தூக்கத்தை போட்டாங்க. ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு 12:45 ஆகும்போது எந்திரிச்சு வந்து பார்த்தேன். மழையும் முடிஞ்சிருச்சு, கூட்டம் இல்லை. அப்படியே அந்த ஏரியா எல்லாமே வெறிச்சோடி கிடந்துச்சு. ஸ்ட்ரைட்டாகவே நம்ம கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி தான் ஆளுங்க போயிட்டு இருந்தாங்க. எனக்கும் நடை சாத்துறதுக்குள்ளாடி உள்ளே போகலாம் அப்படின்னு. சூப்பராக இருக்குங்க கோயில், அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்க. கோயிலுக்குள்ளே போகும்போது கோயில் வாசலில் 2 பக்கமுமே வந்து அந்த அபிஷேக நீரை வந்து நம்ம தலையில் தெளிக்கிறாங்கங்க. ஏற்கனவே எனக்கு வந்து ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இது வந்து தெளிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அது பயங்கரமாக ஃபீல் ஆச்சுங்க. கோயிலுமே உள்ள சூப்பராக இருக்குங்க. நல்ல அரச மரம், ஒரு பெரிய அரச மரம் இருக்குது. நாகராஜரோட சந்நிதி இருக்குது. அது இல்லாமல் சிவலிங்கம், அப்புறம் வந்து கணபதியோட எல்லா கடவுள்களுமே ராஜ அலங்காரத்தில் இருந்தாங்க. பார்க்குறதுக்கே அப்படியே கண்கொள்ளா காட்சின்னு சொல்லலாம். நீங்களும் நல்லா வேண்டிக்கங்க. எல்லாரோட கஷ்டங்களும், எல்லாரோட துன்பங்களும், துயரங்களும், எல்லா பிரச்சனைகளும் விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வாட்டி உள்ளே போயிட்டு வந்துட்டு நான் திரும்ப இன்னொரு வாட்டி வந்தேன். கூட்டம் கம்மியாக இருந்ததுனால சரி இன்னொரு வாட்டி போய்க்கலாம். ஆனால் ரொம்ப அவசரமாக போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் திரும்ப நான் உள்ளே வந்துட்டேன். நல்ல வேலைங்க, வெயிட் பண்ணி திரும்ப கோயிலுக்கு போனதுனால நல்ல தரிசனங்க. எல்லாமே ராஜ அலங்காரத்தில் எல்லா தெய்வங்களை பார்க்கும்போதும் மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்துச்சுங்க. அப்படியே பாருங்கள், கும்பாபிஷேக அன்பளிப்பு பை வாங்கியாச்சுங்க. என்ன இருக்குது பாப்பமா உள்ள பையில் என்ன இருக்குண்ணா? தண்ணி பாட்டில், வா, முனீஸ்வரோட ஒரு ஸ்டாண்ட், ஏதோ சில்வர் 99. அப்புறம் நான் வந்து ஒரு ஃபோட்டோ பிரசாதம் உள்ள ஒரு மிச்சம் பாக்கெட்டு, ஒரு கீஸ், ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு, ஒரு பீஸ் கலம் பாய். அப்புறம் இது வந்து கலச நீர்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த கலச நீர் அபிஷேகம் பண்ண நீராக இருக்குமோ. இது என்ன பண்ணுவாங்க தெரியல, யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் இது என்ன பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் ஒரு மிட்டாய் இருக்குது. அவ்வளோதாங்க, நல்லபடியாக கும்பாபிஷேகம் பார்த்தாச்சு, நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணியாச்சு, வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு, கிளம்பியாச்சு வீட்டுக்கு. டாட்டா, பாய் பாய்.